பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 1 சாமுவேல் 31வது அதிகாரத்தை தொடர்ந்து தியானிக்கவும், உம்முடைய பரலோக சத்தத்தை உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உம்முடைய வார்த்தையின் மூலம் பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய இருதயத்திற்குள் உறுதி செய்து பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். கிறிஸ்துவை அல்லாமல் நாங்கள் யாராக இருந்தாலும் பிதாவினிடத்தில் வர முடியாது என்கிற சத்திய உத்தம மார்க்கத்தாராக பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு கூட கிறிஸ்துவுக்குள் பிதாவை கண்டுகொள்ளவும், உடைய வார்த்தைக்குள் பிதாவை கண்டுகொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும் சத்திய ஆவியாகிய தேற்றரவாளராகிய பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வெளிச்சம் எங்கள் மனக்கண்களை பிரகாசமாக்கட்டும். எங்களுடைய செவிகளை திறந்தருளும். எங்களுடைய இருதயம் கொழுந்துவிட்டு எரியட்டும். எங்கள் பாதைகள் கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளில் நடக்க எங்களை உம்முடைய நற்கிரியைகளை செய்கிறதற்கு எங்களை ஒப்புவிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். கீழ்ப்படிதலின் இருதயத்தை தந்தருளும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், உமக்கு பிரியமானவர்களாக நடந்து கொள்ளவும், உம்முடைய பிரியமான பிள்ளைகளாக அழைக்கப்பட உம்முடைய திருச்சபையாரை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். எங்களோடும் உம்முடைய திருச்சபையாரோடும் பேசும். கர்த்தாவே, சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற ஜெப வார்த்தைகளோடு இந்த நாளின் சிந்தனைகளை பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால் முத்திரித்து ஆசீர்வதித்து எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 1 சாமுவேல் 31வது அதிகாரம். இந்த அதிகாரத்தில் நாம நேற்று கர்த்தருடைய கிருபையினால சவுல் ராஜாவினுடைய மரணம், குறிப்பா அவருடைய மரணம் மெதுவாக நடந்தது. ரொம்ப பொறுமையா நிதானமா அவர் கொஞ்சம் கொஞ்சமா அவர் அவருடைய ஆவிக்குரிய மரணத்துல கர்த்தரை விட்டு தூரமாக சென்று பின்வாங்கி கர்த்தரை அறியாதவராக அவர் வாழ்ந்து கடைசியில சரீரத்திலேயும் அவர் தன்னைத்தானே அழித்து கொண்டு ஒரு அமலேக்கியன் மூலமாக, மாம்சத்தை பிரதிபலிக்கிற ஒரு அமலேக்கியன் மூலமாகவே அவர் கொல்லப்பட்டார். அதற்கு முன்னதாக அவர் தன்னையே அழித்து கொண்டதற்கு அடையாளமாக பட்டயத்தை நெட்டு அதுல விழுந்து அதுலேயும் ஒரு உயிர் குறைஞ்சது. ஒரு வில் வீரர் மூலமாக, அதன் மூலமாகவும் மிகவும் காயப்பட்டு, எதிரிகளால் காயப்பட்டு, அதுலேயும் அவருடைய பலன் குறுகினது. 1 சாமுவேல் 31வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பெலிஸ்தர் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி கில்போவா மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள். பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரரையும் நெருங்கி தொடர்ந்து சவுலின் குமாரராகிய யோனத்தானையும் அபினதாபையும் மல்கி சுகாவையும் வெட்டி போட்டார்கள். சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது. வில் வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள். அப்பொழுது சவுல் வில் வீரரால் மிகவும் காயப்பட்டு தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான். அவருடைய சுயத்தினுடைய, சவுல் ராஜாவினுடைய சுயத்தினுடைய ஆளுகை அதிகமாகி பயம், அன்செக்யூர்ட் ஃபீலிங், ஒரு பாதுகாப்பற்ற ஒரு மனநிலை, ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு மனிதனாக, தன்னுடைய பகையை தீர்த்து கொள்வதற்கு சொந்த மகளையே விதவையாக்க துணிந்த ஒரு தகப்பனாக, தன்னுடைய சொந்த மகன் யோனத்தான சபிக்க துணிந்த ஒரு தகப்பனாக, தன்னுடைய மகன் யோனத்தானுடைய
தாய் தன்னுடைய சொந்த மனைவிய பேலியாள் என்று அசிங்கப்படுத்துகிற அளவுக்கு தன் மனைவி குணத்தையும் தன்னுடைய மனைவியோடு உள்ள உறவையும் அசிங்கப்படுத்தி யோனத்தான பேலியாளின் மகன் என்று அழைக்க துணிந்து தனக்கு உதவி செய்யாதவர்களை சபித்து பிசாசினால ஆளப்பட்டு பொல்லாத ஆவியினால பிடிப்பட்டு he was a evil possessed man. கூட கையில இரத்த கரைகள். இங்க இந்த யுத்தத்துல வில் வீரரால மிகவும் காயப்பட்டார் சவுல். அப்ப ரத்தம் ஏற்கனவே உடம்புல இருந்து போயிட்டு இருக்கு. அந்த நேரத்துல தன்னை கொலை செய்யும்படி கேட்கிறாரு. தன்னுடைய ஆயுததாரி கொலை செய்யாத போது ஏற்கனவே வில் அம்பு பட்டு அதுல காயம் ரத்தம் போயிட்டு இருக்கு. அந்த நேரத்துல எவ்வளவு ஒரு தன்னைத்தான் அழித்துக் கொள்வதற்கு மாய்த்துக் கொள்வதற்கு எவ்வளவு ஒரு துணிச்சல். பட்டயத்தை நட்டு அதன் மேல் சவுல் விழுந்து அதுலயும் உயிர் போகாம குற்றுயிரா கொலையுயிரா துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியா போன ஒரு அமலேக்கியன்ட்ட உயிர் பிச்சை கேட்கலாம். ஆனா சாவு பிச்சை கேட்பாங்களா யாராவது? என்னை தயவு செய்து கொன்று போடு, எனக்கு உயிர் போக மாட்டிருக்கு. அப்படி ஒரு அமலேக்கின் கையினாலேயே கொல்லப்பட்டு ரொம்ப பரிதாபமா சவுல் தன்னுடைய வாழ்க்கைய முடித்து கொள்றார். இன்னொரு வகையில கர்த்தருடைய நியாய தீர்ப்பு, தேவனுடைய அந்த தண்டனை அவர் வாழ்க்கையில நிறைவேறினதையும் நாம கவனிக்க முடியும். ஓசியா 13:11 வாசிக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, நான் கோபத்திலே உனக்கு ராஜாவை கொடுத்தேன், என் உக்கிரத்திலே அவனை எடுத்துக்கொண்டேன். கர்த்தர் சவுல இஸ்ரவேல் மக்களுக்கு ராஜாவாக அனுமதித்து சாமுவேல் மூலமாக தேவனுடைய அந்த தீர்க்கமான ஒரு தெரிந்து கொள்ளுதல் சீட்டு பென்யமின் கோத்திரத்தில் விழுந்து அதுல கீஸ் மகனாகிய சவுலுக்கு அந்த ராஜ பதவியை கர்த்தர் கொடுத்து ராஜாவாக சவுல் சாமுவேல் கையினால அபிஷேகிக்கப்பட்டிருந்தாலும் ஓசியா 13:11 வாசிக்கிறோம், கர்த்தர் கோபத்துடன் தான் ராஜாவை இஸ்ரவேல் மக்களுக்கு முதல் ராஜாவை கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். கோபத்திலே உனக்கு ராஜாவை கொடுத்தேன். அதே போல அந்த ராஜாவை எடுத்துக்கொண்டதும் கர்த்தர் தம்முடைய உக்கிரத்தினாலே எடுத்துக்கொண்டார். என் உக்கிரத்திலே அவனை எடுத்துக்கொண்டேன். அப்படின்னா அவருடைய சவுல் ராஜாவினுடைய ஆரம்பம் தேவ ஜனத்தின் மீது இஸ்ரவேல் மக்கள் மீது இருந்த கோபம். சவுலுக்கும் கர்த்தருக்கும் அங்க எந்த ஒரு பகை இல்லை. ஆனா சவுல் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது இஸ்ரவேல் மக்கள் மேல கர்த்தருக்கு எந்த பகை கோபம் இல்லை. சவுல் மேல ஒரு உக்கிரமான ஒரு தண்டனை, பில்லி சூனியம் பார்க்கிற, அஞ்சனம் பார்க்கிற, பிசாசுங்களிடத்துல பொல்லாத ஆவிகளிடத்துல விசாரிக்கிற ஒரு சூனியக்காரி அந்த அஞ்சனம் பார்க்கிற பெண்ணிடத்துல போகிற அளவுக்கு கர்த்தரை விட்டு தூரம் போன, அல்லது பழைய ஏற்பாட்டு கிருபையின் காலம் அல்ல, அது சட்ட திட்டத்தின் காலம், பீரியட் ஆஃப் லா. அது சபையை குறித்த காலம் அல்ல, அது இஸ்ரவேல் தேசத்தை குறித்த ஒரு காலம். அந்த நியாயப்பிரமாண காலத்துல கர்த்தருக்கு விரோதமாக துணிகரமாக அக்கிரம செயல்களை, கர்த்தருடைய திட்டத்துக்கு விரோதமாக, கர்த்தருடைய கிரியைகள், the work of God, the plan of God, அதற்கு விரோதமாக சவுல் எடுத்த முயற்சிகள், சூழ்ச்சிகள், தந்திரங்கள், இது எல்லாத்தினுடைய உச்சகட்டம் சாமுவேலுக்கு எதிர்ப்பது, தாவீதை கொல்ல நினைப்பது, அஞ்ஞனம் பார்க்கிற பெண்ணிடத்திலேயே போய் மரித்தவர்களுடைய ஆவியின் இடத்துல விசாரிப்பது. இதனுடைய முடிவாக கர்த்தர் உக்கிரத்திலே சவுலை எடுத்துக்கொண்டார். சவுளுடைய முடிவு அது நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தமா இருக்கு. அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை,
அல்லது அவருடைய அரசாங்க அரசியல் வாழ்க்கை, அவருடைய முழு வாழ்க்கையே ஒரு புதிர் தான். ஆங்கிலத்தில் சொன்னோன்னா இட்ஸ் எ பசில். அது ஒரு புதிர் துண்டுகள், பல சின்ன சின்ன துண்டுகளாக இணைந்திருக்கு. உதாரணத்துக்கு நாம் நேற்று 1 சாமுவேல் 13 15 இணைந்து சிந்தித்து பார்த்தோம். எப்ப அவர் கர்த்தரை விட்டு தூரம் போக ஆரம்பித்தார், துணிந்து சர்வாங்க தகன பலிய ஆசாரியர்கள் மட்டுமே செலுத்தக்கூடிய அந்த பலிய சவுல் துணிந்து செலுத்தினார். 1 சாமுவேல் 13. 1 சாமுவேல் 15 அவர் அமலேக்கியர்களை முழுமையா அழிக்கக்கூடிய அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுமையா கீழ்ப்படியாத போது அங்க அவர் கர்த்தரை விட்டு தூரம் போனதையும், அங்க ஒரு அறகுறையான கீழ்ப்படிதல், முழுமையான கீழ்ப்படிதல் இல்லை. இதை நாம் நேற்று சிந்தித்தோம். சவுலுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய கற்பனைக்கு, கர்த்தர் தெளிவாக சொன்ன கற்பனைகளுக்கு முழுமையா கீழ்ப்படியாதது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் முட்டாள்தனமான சட்டத்திட்டங்களை ஏற்றுவது. 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 24 35 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, ஒரு நாள் உண்ணாவிரதம், சாயங்காலம் மட்டும் பொறுக்காமல் எவன் போஜனம் செய்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று சவுல் ஜனங்களுக்கு ஆணையிட்டு சொல்லி இருந்தபடியால் ஜனங்களில் ஒருவரும் எவ்வளவேனும் போஜனம் பண்ணாதிருந்தார்கள். 1 சாமுவேல் 14:24. ஒரு யுத்தத்துக்கு போற போர் வீரர்களை பார்த்து சாயங்காலம் மட்டும் பொறுக்காம யார் சாப்பிட்றாங்களோ அவங்க சபிக்கப்பட்டவர்கள். இப்படி ஒரு அறிவற்ற, ஞானம் குறைந்த, முட்டாள்தனமான சட்டத்திட்டங்கள் தன்னுடைய அதிகாரத்தை காண்பிப்பதற்கு, தன்னுடைய ஆளுமையை காண்பிப்பதற்கு, அல்லது தன்னை ஒரு காட்லி மேன், ஒரு பக்தி உள்ள மனிதனாக காண்பிப்பதற்கு அனாவசியமான, அவசியமற்ற, பிரயோஜனமற்ற, எந்த ஒரு பலனும் அளிக்காத சட்டங்களை, யாருமே கடைபிடிக்க முடியாத சட்டத்திட்டங்களை ஏற்றுவது. யாராலுமே கடைபிடிக்க முடியாத சட்டம். ஒன்று இந்த மாதிரி 1 சாமுவேல் 14 வாசிக்கிறபடி செய்வது, இல்லைன்னா 1 சாமுவேல் 13 15 கர்த்தர் சொல்லியிருக்கிற முறைமைகளை மீறுவது. 13 14 15 1 சாமுவேல் 13வது அதிகாரம், 14வது அதிகாரம், 15வது அதிகாரம். இந்த 3 அதிகாரத்திலேயே எவ்வளவு ஒரு மாற்றங்கள். சொல்றத மீறி செய்கிறது, இல்லது குறைத்து செய்வது. 13வது அதிகாரத்தில் மீறி துணிந்து செய்தது, 15வது அதிகாரத்தில் அறகுறையா குறைத்து செய்வது. அமலேக்கியர்களை கொள்ளாத அந்த சம்பவம். 14வது அதிகாரத்தில் தானாக இஷ்டத்துக்கு யாருமே கடைபிடிக்க முடியாத நூதனமான முடிவுகளையும் தீர்மானங்களையும் சொந்த சுய அடிப்படையில் சட்டத்திட்டங்களை தன்னுடைய ஆளுமையை காண்பிப்பதற்கு முழு கூட்டத்தையும், யுத்தத்தில் இருக்கிற படை வீரர்களை ஒரு அடிமைகளை போல மிரட்டி உருட்டி அதிகார தோரணையில் நடத்துவது. சவுலை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிற. இல்லை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 15 அந்த 2-3 வசனங்கள், 1 சாமுவேல் 15 2வது 3வது வசனத்தின்படி கர்த்தர் அமலேக்கியர்களை தண்டிக்க, அவர்களுக்கு நீதி வழங்க, அவர்கள் மீது நியாய தீர்ப்பு செலுத்த, அவங்களுக்கு ஒரு தண்டனையை சவுல் மூலமாக நிறைவேற்ற சொல்றார். அதை செய்யறது கிடையாது. ஆனா பைபிள்ல எங்கேயுமே குறிப்பு கிடையாது சவுல் எப்போ, எதனால, ஏன் கிபியோனியர்களை சவுல் கொல்ல முயற்சித்தார் அப்படின்றதுக்கு பைபிள் எங்கேயுமே குறிப்பு இல்லை. ஆனால் சவுல் செத்து 30 வருஷம் கழிச்சு, ஏறக்குறைய சவுளுடைய மரணத்துக்கு பிற்பாடு 30 வருஷம் கழித்து ஒரு பெரிய பஞ்சம் இஸ்ரவேல் நாட்டில் வருது. அந்த பஞ்சம் எத்தனை நாள் நீடிக்குது? 3 வருடங்கள்.
2 சாமுவேல் 21 முதல் வசனத்துல வாசிக்கிறோம். தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். முதல் வருஷம் பஞ்சம், 2வது வருஷம் பஞ்சம் வருது. சரி, முதல் வருஷம் இது ஏதோ இயற்கையின் ஒரு மாற்றம், 2வது வருஷம் வரும்போது அது புரியல. அக்கம் பக்கத்து நாடுகள்லையும் இப்படிதான் இருக்குதான்னு விசாரிக்கிறாங்க. 3வது வருஷமும் நீடிக்கும் போது கர்த்தருடைய சமூகத்தில் தாவீது விசாரிக்கிறாரு. கர்த்தர் கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார். பைபிள்ல இதுக்கான குறிப்பு எங்கேயுமே எழுதி இல்லை. எப்போ சவுல் தன்னுடைய 40 வருஷ ஆட்சியில கிபியோனியர்களை அவர் கொலை செய்ய முயற்சி செய்ததாக எங்க எப்போ நடந்தது அப்படின்றதுக்கு, ஏன் கிபியோனியர்களை அவர் கொலை செய்ய முயற்சித்தார் என்பதும் அது வேதத்துல எங்கேயுமே குறிப்பு இல்லை. ஆனா இங்க நம்ம வாசிக்கிறோம், சவுலுடைய மரணத்துக்கு பிற்பாடு 30 வருஷம் கழிச்சு, ஏறக்குறைய சுமார் 30 வருஷம் கழிச்சு தாவீதுடைய நாட்கள்ல 3 வருஷத்து பஞ்சம். அதற்கு கர்த்தர் தாவீது கிட்ட சொல்றார், ஒருவேளை கர்த்தர் ஈரா என்கிற தாவீதோடு கூட இருக்கிற தேவ மனுஷன் மூலமாக பேசியிருக்கலாம், அல்லது நாத்தான் தீர்க்கதரிசிகள் கூட இருந்தாங்க, அவங்க மூலமாக கர்த்தர் தாவீதோடு பேசியிருக்கலாம். என்னன்னா, கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இந்த 3 வருஷத்து ஓயாத பஞ்சம் இஸ்ரவேலில் உண்டாயிற்று என்று கர்த்தர் சொன்னார். அப்பொழுது ராஜா 2 சாமுவேல் 21:2 கிபியோனியரை அழைப்பித்தான். கிபியோனியரோ இஸ்ரவேல் புத்திரராயிராமல் எமோரியரில் மீதியாயிருந்தவர்கள். அவர்களுக்கு இஸ்ரவேல் புத்திரர் ஆணையிட்டிருந்தும் சவுல் இஸ்ரவேல் புத்திரருக்காகவும் யூதாவுக்காகவும் காண்பித்த வைராக்கியத்தினால் அவர்களை வெட்ட வகை தேடினான். எதனால கிபியோனியரை வெட்ட சவுல் வகை தேடினாராம்? யூதாவுக்காக காண்பித்த வைராக்கியம். இஸ்ரவேல் புத்திரர் ஆணையிட்டிருந்தும், யோசுவாவின் காலத்துல கிபியோனியர்களுக்கு, யோசுவா காலத்து இஸ்ரவேல் கோத்திர தலைவர்களும் யோசுவாவும் அவங்க செய்த தவறின் நிமித்தம் அதை சரி செய்ய, திருத்த, அந்த மிஸ்டேக்க அவங்க அவங்களால முடிந்த அளவு அதை திருத்துவதற்கு ஒரு ஆணை கிபியோனியர்களோடு அவங்க ஒரு உடன்படிக்கை செய்யறாங்க. சவுல் இஸ்ரவேல் புத்திரருக்காக, யூதாவுக்காக அவர் காண்பித்த வைராக்கியத்தினால் அவர் கிபியோனியர்களை வெட்ட வகை தேடினார். சவுலுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. என்னன்னா, இஸ்ரவேல் மக்களுக்கு ஆவுனா அவர் அரசு மானியம் கொடுப்பார். என்ன கொடுப்பாரு? 1 சாமுவேல் 17:25 கோலியாத்தை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வமானியம் கொடுப்பார். இது ஆவுனா சவுல் சொல்ற ஒரு மானியம் கொடுப்பது, இடங்கள் கொடுப்பது, காணி கொடுப்பது, அவங்களுக்கு அரசு சார்பாக நிலங்களை கொடுப்பது. யாருடைய நிலங்களை கொடுக்கிறது? அதை நீங்க சில பைபிள் ஸ்காலர்ஸ் என்ன அதுக்கான விளக்கம் கொடுக்கறாங்கன்னா, கிபியோனியர்களோடு யோசுவா காலத்துல செய்த உடன்படிக்கை, அந்த கிபியோனியர்களுக்கு வாழ்வதற்கு என்று ஒதுக்கப்பட்ட இடங்கள், அந்த இடங்களை இவர் தனக்கு சாதகமா இருக்கிறவங்களுக்கு அவங்கள்ட்ட இருந்து பிடுங்கி கொடுக்கிறது. அதை தான் நம்ம 2 சாமுவேல் 21 வாசிக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரருக்காகவும் யூதாவுக்காகவும் காண்பித்த வைராக்கியத்தினால் அவர்களை வெட்ட வகை தேடுவது, அவர்களை அழிக்க வகை தேடுவது. யாராவது ஏன் எங்க நிலத்தை எடுக்கிறீங்கன்னு கேட்டா அவங்கள வெட்டுறது, அவங்கள மிரட்டுறது. இது போல செய்கைகளை சவுல் செய்திருக்கலாம், செய்திருக்கலாம். ஏன்னா அவர் சர்வமானியம் கொடுக்கிறேன்னு சொல்றது எங்க இருந்து எடுத்து கொடுக்கிறது? யோசுவா 9வது அதிகாரத்துக்கு போனா, இந்த சவுல் அமலேக்கியர்களை கொல்ல சொன்னா அதை முழுமையா நிறைவேற்றல. ஆனா சொல்லாத செயல் கிபியோனியர்களை அழிக்கிற செயல். நம்ம முன்னாடி பார்த்தோம் 1 சாமுவேல் 14 முட்டாள்தனமான சட்டங்களை இயற்றுவது, 1 சாமுவேல் 13
துணிந்து செய்வது, 1 சாமுவேல் 15 குறைத்து செய்வது, சொன்னதை செய்யாம முழுமையா செய்யாம குறைத்து செய்வது. அதே 1 சாமுவேல் 15 சொன்ன வேலையை அமலேக்கியர்களை அழிக்கிற வேலையை செய்யாதது. ஆனா 2 சாமுவேல் 21 நாம் வாசிக்கிறபடி சொல்லவே இல்லை, கிபியோனியர்களை அழிக்க சொல்லி சொல்லவே இல்லை. ஆனா கிபியோனியர்களை அழிக்க, அவர்களை வெட்ட வகை தேடுவது. அதுதான் சவுலுடைய ஒரு வாழ்க்கை ஒரு புதிராக இருக்கு, துண்டு துண்டா இருக்குது. அதை இணைத்து சேர்த்து கோர்த்து பார்க்கும்போது தான் சவுலுடைய வாழ்வு முறை, அவருடைய எண்ணங்களுடைய ஓட்டம், அவருடைய பார்வை, அவருடைய தீர்மானங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம கர்த்தர் சொன்ன வேலையை செய்கிறோமா? சொல்லாததை துணிந்து கிபியோனியர்கள் அழிக்க சவுல் தானாக முற்பட்டது போல கர்த்தருடைய வேலைக்கு ஊழியத்துக்கு எதிர்த்து செயல்படுகிறோமா? இதை புரிந்து கொள்வதற்கு யோசுவா 9வது அதிகாரம், அதுல 27 வசனங்கள் இருக்கு. அதுல சில வசனங்களை வாசிக்கலாம். யோசுவா 9வது அதிகாரம், இங்க 3வது வசனம். எரிகோவுக்கும் ஆயிக்கும் யோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்ட போது ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாபதிகள் போல காண்பித்து பழைய ரட்டு பைகளையும் பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகளையும் தங்கள் கழுதைகள் மேல் வைத்து பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சைகளை தங்கள் கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்தி கொண்டார்கள். வழிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பமெல்லாம் உலர்ந்ததும் பூசணம் பூத்ததுமாயிருந்தது. அவர்கள் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவினிடத்தில் போய் அவனையும் இஸ்ரவேல் மனுஷரையும் நோக்கி, நாங்கள் தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள், எங்களோட உடன்படிக்கை பண்ணுங்கள் என்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் அந்த ஏவியரை நோக்கி, நீங்கள் எங்கள் நடுவிலே குடியிருக்கிறவர்களாக்கும், நாங்கள் எப்படி உங்களோட உடன்படிக்கை பண்ணலாம் என்றார்கள். அவர்கள் யோசுவாவை நோக்கி, நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். அதற்கு யோசுவா, நீங்கள் யார், எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு இந்த கிபியோனின் குடிகள், மாறு வேடத்தில் வந்தவங்க, உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை கேட்டு உமது அடியாராகிய நாங்கள் வெகு தூர தேசத்திலிருந்து வந்தோம். இந்த சாஸ்திரிகள் இயேசு கிறிஸ்து சந்திக்க தேடி ஏரோதனிடத்துல போன மாதிரி தூர தேசத்திலிருந்து வந்தோம். அவருடைய கீர்த்தியையும் அவர் எகிப்திலே செய்த யாவையும், அவர் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனும் அஸ்தரோத்தில் இருந்த பாசானின் ராஜாவாகிய ஓகும் என்கிற யோர்தானுக்கு அப்புறத்தில் இருந்த எமோரியரின் 2 ராஜாக்களுக்கும் செய்த யாவையும் கேள்விப்பட்டோம். இப்படியெல்லாம் அவங்க நயமாக, தந்திரமாக, சூழ்ச்சியாக தங்களுடைய மக்களை பாதுகாப்பதற்காக அவங்க இங்க ஒரு நாடகம் ஆடுறாங்க. 14வது வசனம். அப்போது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள். கை நினைச்சிட்டாங்க, சாப்பிட்டுட்டாங்க. அப்படின்னா இங்க அவங்க வாக்கு கொடுத்தாங்க, அவங்க பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள், திருமணம் செய்தார்கள், அப்படியெல்லாம் போட்டு இல்லை. அழிப்பதற்கு கர்த்தர் நியமித்திருக்கிற சத்துருக்கள், இஸ்ரவேல் மக்கள் சுதந்திரிக்க வேண்டிய வாக்குத்தத்த பூமியினுடைய ஒரு பகுதி, ஒரு பாகம். அந்த மக்களிடத்துல இவங்க கர்த்தரிடத்துல விசாரிக்காம அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள். என்ன போஜன பதார்த்தம்? அவங்க கொண்டு வந்ததே பார்த்தீங்கன்னா பூசணம் பூத்த பிரெட்டு, இதை தான் கொண்டு வராங்க. அவங்களுடைய ரட்டு பைகள், பழைய ரட்டு பைகளையும் பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகளையும் பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சைகளை கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு வழிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பமெல்லாம் உலர்ந்ததும் பூசணம் பூத்ததுமாய் இருந்ததை கொண்டு போறாங்க. அந்த பூசணம் பூத்த அப்பம், உலர்ந்து போன பூத்து போன அந்த அப்பங்கள்ல போஜன பதார்த்தத்துல சிறிது வாங்கி கொண்டார்கள். இதுதான் ஒரு அடையாளம், எங்ககிட்ட இருக்கிறது இதுதான், அதுல கொஞ்சம் வாங்கிக்கோங்க, சாப்பிடாட்டினாலும் பரவாயில்ல எங்ககிட்ட வாங்கிக்கோங்க. யோசுவா அவர்களோடு சமாதானம் பண்ணி 15 அவர்களை உயிரோடு காப்பாற்றும் உடன்படிக்கையை அவர்களோடு பண்ணினார். அதற்காக சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தார்கள். இதுதான் அந்த நாட்கள்ல அந்த வாக்கு உறுதி.
வாயில சொல்லி அடையாளமாக அவங்க கையிலிருந்து கொஞ்சம் போஜன பதார்த்தத்தை சிறிது வாங்கி கொண்டாங்க. 16 அவர்களுடைய உடன்படிக்கை பண்ணி 3 நாள் சென்ற பின்பு அவர்கள் தங்கள் அயலார் என்றும் தங்கள் நடுவே குடியிருக்கிறவர்கள் என்றும் கேள்விப்பட்டார்கள். பிற்பாடு இது ஏன் இப்படி எங்களை வஞ்சித்தீங்கன்னு கேட்கும்போது நாங்கள் பயந்து இப்படி செஞ்சோம் எல்லாம் உண்மையை சொல்றாங்க. 23 யோசுவா 9:23 அதனுடைய விளைவு அவங்களுக்கு என்ன வருது? மரண தண்டனை தவிர்க்கப்பட்டாலும் அவர்களுக்கு சாபம் வருது. இப்போதும் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், என் தேவனுடைய ஆலயத்துக்கு விறகு வெட்டுகிறவர்களும். they became wood cutters, விறகு வெட்டுகிறவர்களாக, வாட்டர் கேரியர்ஸ், தண்ணீர் எடுக்கிறவர்களுமான படிமிடைக்காரராய் இருந்தார்கள். விறகு வெட்டுகிறவர்களும் தண்ணீர் எடுக்கிறவர்களுமான பணிவிடைக்காரராய் இருப்பீர்கள். இந்த ஊழியம் உங்களை விட்டு நீங்க மாட்டாது என்றார். அது இந்நாள் மட்டும் 27 இருக்கிறபடியே அந்நாளில் அவர்களை சபைக்கும் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் இருக்கும் அவருடைய பலிபீடத்துக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் ஆக்கினார். அப்படின்னா அவங்களுடைய இந்த கிபியோனியர்கள் தந்திரமாக செய்த இந்த சூழ்ச்சி நாடகத்தினுடைய விளைவாக அவங்களுடைய உயிர் காப்பாற்றப்பட்டது. ஆனால் அவங்க சபிக்கப்பட்டவர்களாக்கி அவங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு விறகு வெட்டுகிறவர்கள் தண்ணீர் எடுக்கிறவர்களுமான பணிவிடைக்காரராக இருந்தாங்க. அது சாதாரண வேலை இல்லை. எங்களை உயிர் பிச்சை கொடுத்து எங்களை உயிரோடு விட்டதே பெரிய விஷயம். சாபமே வந்தாலும் சரி, நாங்கள் அந்த சுத்திகரிப்புக்காக ஜாடிகளில் அவங்க தண்ணீர் நிரப்பி வைக்கணும். அந்த தண்ணீர்லாம் கொண்டு வந்து நாங்கள் மொண்டு நிரப்புறோம், அந்த வேலை செய்கிறோம். எத்தனையோ பலிகள் இருக்கு. அந்த பலிகளுக்கு தேவையான விறகு காடுகளில் போய் மலைகளில் போய் வெட்டி தலையில் சுமந்துக்கிட்டு வரோம். கூட்டம் கூட்டமாக போகிறோம். எகிப்தியர்கள் எப்படி இஸ்ரவேலர்களை எபிரியர்களை அவங்க கல் சுடுவதற்கும் அவங்க எகிப்திய பிரமிடுகளை கட்டுறதுக்கும் அவங்க ராம்சேஸை கட்டுறதுக்கு அவங்க எவ்வளவு கடினமாக எகிப்தியர்கள் வேலை வாங்கினார்களோ, அதுபோல் இங்கே இவங்களாகவே வந்து அங்கே எகிப்தியர்கள் வேலை வாங்கினாங்க, அடிமைப்படுத்தினார்கள். இவங்களே இவங்களை தாங்களே அடிமையாக்கி கொண்டார்கள். அவங்களே சொல்றாங்க யோசுவா 9:8 நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். இந்த விறகு வெட்டுகிற தண்ணீர் எடுக்கிற பணிவிடைக்காரர்களாக இருந்த இந்த கிபியோனியர்கள் யோசுவா காலத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களோடு பயணிக்கிறாங்க. குறிப்பா எங்க இருப்பாங்கன்னா ஆசாரியர்கள், அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் பணிவிடை செய்கிற ஆசாரியர்கள் இருக்கிறாங்கல்ல, லேவியர்கள். அந்த லேவி கோத்திரத்தோடு கூட ஒரு மெய்ட் சர்வெண்ட்னு சொல்றாங்களே, வீட்டில் வேலை செய்கிறாங்க நிறைய பேர். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இத்தாலி நாட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா நிறைய பேர் வயதானவர்களை கவனிக்கிற வேலை தான் இத்தாலியில் நிறைய நடக்குது. வீட்டில் வேலை செய்யணும், வீட்டை சுத்தப்படுத்தணும், சமைச்சு கொடுக்கணும், வெளியே கூட்டிட்டு போகணும். இது இத்தாலியில் பொதுவாகவே நிறைய இருக்குது. பிரான்ஸ்லேயும் இருக்குது. இந்தியா மாதிரி நாடுகளில் வீட்டு வேலைக்காரவங்கனாகவே சில பேர் வச்சுருப்பாங்க. துணி துவைக்கிறதுக்கு, பாத்திரம் கழுவுறதுக்கு, சமைக்கிறதுக்குன்னு சொல்லி வித்தியாசமான சம்பளங்களை, சின்ன சின்ன சம்பளத்தை கொடுத்து 3 பேரை கூட சேர்த்து வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வீட்டுக்கு வேலைக்காரங்க இருக்கிற மாதிரி லேவியர்களுக்கு, ஆசாரியர்களுக்கு வேலை செய்கிறதுக்கு, அவங்களுக்கு கொஞ்சம் வேலை பலுவை குறைக்கிறதுக்கு இது இந்த சூழ்நிலை எப்படி அமைஞ்சு இந்த கிபியோனியர்கள் இருக்கிறாங்க. ஆனால் 1 சாமுவேல் 22வது அதிகாரத்தில் தோவேக் மூலமாக சவுல் ராஜா அங்க ஒரு மோசமான ஒரு தீர்மானத்தை எடுத்து நோபு பட்டணத்தில் இருக்கிற ஆசாரியர்களின் பட்டணமாகிய நோபு, 1 சாமுவேல் 22:19 வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 22:19 ஆசாரியர்களின் பட்டணமாகிய நோபிலும் உள்ள புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார். இந்த நோபு பட்டணத்தில் உள்ள ஆசாரியர்கள் 85 ஆசாரியர்களை வெட்டினதும் இல்லாம நோபு பட்டணம் ஆசாரியர்களின் பட்டணம், அந்த பட்டணத்தில் உள்ள
அந்த நோவிலும் உள்ள புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் மிருகங்களையும் மனிதர்களையும். அங்க புருஷர் ஸ்திரீ பிள்ளை குழந்தைகள்னு போட்டிருக்கு. அது வெறும் லேவியர்கள் ஆசாரியர்களுடைய குடும்பத்தார் மட்டுமல்ல, இந்த ஆசாரியர்களை ஒட்டி லேவியர்களை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அடிமைகளாக சபிக்கப்பட்ட இந்த கிபியோனியர்களும் அங்க இருக்கிறாங்க நோபு பட்டணத்தில். அந்த கிபியோனியர்களுடைய சந்ததியில யோசுவா காலத்திலிருந்து சபிக்கப்பட்டு அடிமைகளாக இந்த ஆசாரியர்களோடு லேவியர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கிபியோனியர்களுடைய பிள்ளைகளும் ஒருவேளை இந்த நோபு பட்டணத்தில் விறகு வெட்ட தண்ணீர் எடுத்து வர அவங்க இந்த வேலையை செய்து கொண்டிருக்கலாம். அதுதான் 2 சாமுவேல் 21 நாம் வாசிக்கிறோம். சவுலுடைய வீட்டார் அவங்க என்ன செய்யறாங்க, கிபியோனரை கொன்று போட்டாங்க. 2 சாமுவேல் 21:1 கர்த்தர் தாவீதுக்கு சொல்றாரு, கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும். சவுல் இறந்து 30 வருஷம் கழிச்சு 3 வருஷத்து ஓயாத பஞ்சம் உண்டாகுது. இதை நம்ம இங்க ஏன் சிந்திக்கிறோம்னா, நாம் விட்ட பாவங்கள் கர்த்தர் அதை விசாரிக்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய சுபாவத்தை நாம பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவனுடைய ரத்தம் அது நமக்கு ஒரு பெரிய ஒரு அடைக்கலம், ஒரு கோட்டை, ஒரு துருகம். அவருடைய அதுதான் ரத்த கோட்டைன்னு சொல்றோம். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். அது நம்மையும் நம்முடைய சந்ததியும் நம்முடைய பிள்ளைகளையும் நாம் செய்த அக்கிரமங்கள் பாவங்களிலிருந்து விடுவிக்குது, பாதுகாக்குது என்கிறது தான் நற்செய்தி. பார்ன் நுவெல், குட் நியூஸ். ஆனா இங்க நம்ம சவுல் காலத்துல கர்த்தர் எப்படி நீதி வழங்குறாரு. சவுல் இறந்து 30 வருஷம் கழிச்சு அமலேக்கியர்களை கொல்ல சொன்னா அதை அறகுறையா செய்யறது, ஆனா கிபியோனியர்களை துணிந்து கொள்ளுவது. இதுக்கு பிற்பாடு நீங்க இதை நம்ம பின்னாட்கள் நம்ம இந்த 2 சாமுவேல் 21 வரும்போது அதை நம்ம தியானிக்கலாம், அல்லது அடுத்த கூட்டத்திலையும் கொஞ்சம் இதை பத்தி பேச இருக்கிறேன். சவுலுடைய இந்த செயல், கிபியோனியர்கள்ட்ட அவர் காட்டின செயலை குறித்து வேதத்தில் எங்கேயும் எழுதி இல்லாட்டினாலும், சவுலுடைய இந்த நிதானமற்ற ஒரு நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை இல்லை, ஒரு அவசரமான முடிவுகள், தவறான முடிவுகள், ஒரு விசித்திர வினோதமான உணர்ச்சி வசப்படுகிற தொலைநோக்கு பார்வையற்ற ஒரு தற்காலிகமான பாதுகாப்புக்காக தன்னலமாக வாழ்கிற ஒரு மனிதன், சுயத்தால், மாம்சத்தால், உலக பொருட்களினால் தூண்டப்படுகிற பொல்லாத ஆவியினால் பிடிபட்டிருக்கிற ஒரு மனிதன். இன்னொன்னு நம்ம பார்க்கிறோம் சவுலுடைய வாழ்க்கையில. 1 சாமுவேல் 10வது அதிகாரம், 1 சாமுவேல் 10வது அதிகாரத்துல முதல் சாமுவேல் சவுலை ராஜாவாக அபிஷேகிக்கிற அந்த சமயத்துல சாமுவேல் சவுலுக்கு சொன்ன குறிப்பின்படியே சவுலுக்கு நடக்குது. என்ன? 1 சாமுவேல் 10:10 படி சவுலும் சவுலுடைய கூட இருந்த வாலிபனும் சாமுவேல் குறித்த அந்த மலைக்கு வந்தபோது 1 சாமுவேல் 10:10 இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான். சவுல் தேவனுடைய ஆவியினால நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் சொன்னார். இது ஒரு முறை நடக்கல. 2வது முறை தாவீதை பிடிப்பதற்காக அவர் முயற்சிக்கும் போது தாவீது சாமுவேலோடு கூட போய் ராமாவில் இருக்கிற சாமுவேலிடத்துல போய் தஞ்சமாக, அடைக்கலமாக அங்க ஒளிந்திருக்கிறார், மறைந்திருக்கிறார். அப்போ 1 சாமுவேல் 19 சவுல் தன்னுடைய படைகளை அனுப்புறாரு. அந்த படை வீரர்கள் மேலேயும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குறாரு. 1 சாமுவேல் 19 19 வாசித்தீங்கன்னா,
18-19 தாவீது தப்பி ராமாவில் இருந்த சாமுவேலிடத்திற்கு போய் சவுல் தனக்கு செய்தது எல்லாவற்றையும் சாமுவேலுக்கு அவனுக்கு அறிவித்தான். பின்பு அவனும் சாமுவேலும் போய் நாயோத்திலே தங்கியிருந்தார்கள். அந்த நாயோத்தில தான் சாமுவேல் இளம் தீர்க்கதரிசிகளை உருவாக்குறாரு. தாவீது ராமாவுக்கு அடுத்து நாயோத்தில் இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டு வர சேவகரை அனுப்பினான். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். அப்பொழுது சவுலினுடைய சேவகர்கள் மேல் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது 21 அவன் வேறே சேவகரை அனுப்பினான். 22 சவுல் ராமாவுக்கு போய் சேக்குவில் இருக்கிற பெரிய கிணற்றண்டையிலே வந்து சாமுவேலும் தாவீதும் எங்கே என்று கேட்டான். அதோ ராமாவுக்கு அடுத்த நாயோதில் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது ராமாவுக்கு அடுத்த நாயோத்திற்கு சவுலே போகிறாரு. அவன் மேலும் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவன் ராமாவுக்கு அடுத்த நாயோத்திலே சேரும் மட்டும் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே நடந்து வந்து 24 கர்த்தருடைய ஆவியானவரே சவுல, நீ ஒன்னும் இல்லை, இங்க நான் தான் சர்வ அதிகாரம் படைத்தவர். நீ தாவீதை எதிர்க்கிறதுனால, சாமுவேலை பகைக்கிறதுனால நீ கர்த்தரையும் கர்த்தருடைய திட்டத்தையும் கர்த்தருடைய கிரியைகளையும் தான் எதிர்க்கிறாய். இன்னைக்கு எத்தனையோ ஒரு பல ஊழியர்கள் தேவனுடைய ஊழியர்களே எதிர்த்து இருக்கிறாங்க. சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன், ஒரு அங்கி போட்ட ஒரு ஊழியர் ஒரு இண்டிபெண்டன்ட் சர்ச் பாஸ்டர் என்று சொல்லப்படுகிற ஒரு இளம் ஊழியருக்கு எதிர்த்து கிறிஸ்தவ விரோதிகள் சுவிசேஷ எதிரிகள்கிட்ட போய் இந்தியாவில் கர்நாடகாவில் பெங்களூருக்கு ஒட்டி இருக்கிற ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு சம்பவம். நான் யார் பேரையும் சொல்ல, சபை பிரிவு பேரை சொல்ல. அங்கி போட்ட ஒரு ஊழியர் ஒரு இண்டிபெண்டன்ட் சபை பாஸ்டரை எதிர்த்து எங்க சபை விசுவாசிகள் எல்லாரையும் இந்த பாஸ்டர் வந்து அவருடைய சபைக்கு கூட்டிட்டு போயிடுறாருன்னு சொல்லி சுவிசேஷ எதிரிகள்கிட்ட போய், சத்தியத்தை அறியாதவர்கள்ட்ட போய் சொல்லி அவங்க வந்து இந்த பாஸ்டருக்கு பிரச்சனைகள் கொடுக்கிற சம்பவத்தை கேள்விப்படும் போது, இது சவுல் இல்லாம வேற எப்பேற்பட்ட ஆவி. ஊழியங்களுக்கு எதிர்த்து செயல்படுறத இன்னைக்கும் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சவுலுக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா 24 தானும் தன் வஸ்திரங்களை கழற்றி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக தீர்க்கதரிசனம் சொல்லி அன்று பகல் முழுவதும் முழுவதும் வஸ்திரம் இல்லாமல் விழுந்து கிடந்தான். ஆகையினாலே சவுலும் தீர்க்கதரிசியில் ஒருவனோ என்பார்கள். 2 முறை கர்த்தருடைய ஆவியானவர் ஆரம்பத்திலையும் நடுவுல இந்த தாவீதை பிடிக்க போன சவுல் மேலே திரும்பவும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். சவுல் தீர்க்க தரிசனமும் சொன்னார். அந்த தீர்க்க தரிசனத்துல முதல் தீர்க்க தரிசனம் என்ன சொன்னாரு? தாவீதை பிடிக்க போகும்போது நாயோத்துல சவுல் என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாரு? இது ஒரு முக்கியமான கேள்வி. அது அங்கு எழுதப்பட்டுள்ள ஒருவேளை சவுலுடைய வாயின் மூலமாகவே தேவனுடைய ஆவியானவர் தாவீதை ஆசீர்வதித்திருக்கலாம். தாவீதே, நீ ராஜாவாய் இருப்பாய், நீ இஸ்ரவேலை ஆளுகை செய்வாய் அப்படின்னு சவுலுடைய வாயினாலேயே தாவீதை ஆசீர்வதித்து தாவீதினுடைய எதிர்காலங்களை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் சவுல் மூலமாகவே பேசியிருக்கலாம். யார் நம்மை சபிக்க நினைக்கிறாங்களோ அவங்க வாயினாலேயே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக சூழ்நிலைகளை மாற்றலாம். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் சிநேகிதராகும்படி கர்த்தர் செய்வார். சவுலுடைய வாழ்க்கையில இந்த 2 சம்பவங்கள் இருந்தாலும் 1 சாமுவேல் 16 வாசிக்கிறோம். இன்னும் 1 சாமுவேல் 10:6 வாசிக்கிறோம். சாமுவேல் சொன்னபடி கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்கதரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். உண்மைதான், சால் டர்ன் இன்டு அனதர் மேன். தேவனுடைய ஆவியானவர் இறங்கும் போது சவுல் வேறு மனுஷனானார், தீர்க்கதரிசனம் சொன்னாரு, எல்லாம் உண்மை. ஆனா 1 சாமுவேல் 16:14 படி கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி சவுலை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. கர்த்தருடைய ஆவியை பெற்ற மனுஷன் ஒரு அசுத்த ஆவியை பொல்லாத ஆவியும் பெற முடியுமா? ஆனா கர்த்தருடைய ஆவியானவரும் பொல்லாத ஆவியும் ஒரே மனுஷனுக்குள்ள இருக்க முடியாது. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார், பொல்லாத ஆவி சவுலை கலங்கம் பண்ணினது. சோ தீர்க்க தரிசனம் சொன்ன ஒரு மனுஷன்
பொல்லாத ஆவியினால நிரப்பப்பட்டு கொலையின் ஆவியினால தாவீதை கொலை செய்கிற ஒரு மனுஷனாகவே மாறி போனார். இதையும் நம்ம சவுலுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். சவுலுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு புதிர், ஒரு வினோத விசித்திரமா இருக்குது. 1 சாமுவேல் 31 3 பிரிவா இந்த அதிகாரத்தை பிரிக்கலாம். முதல் 7 வசனங்கள், பிற்பாடு 1 சாமுவேல் 31 1-7, இரண்டாவது பகுதி 1 சாமுவேல் 31 8, 9, 10, மூணாவது பகுதி 1 சாமுவேல் 31வது அதிகாரம் கடைசி 3 வசனங்கள் 11-13. இது மூணுத்தையும் பிரித்து பார்க்கும்போது முதல் பகுதியில் நம்ம என்ன பார்க்கிறோம்னா, சவுலுடைய மரணமும் சவுலுடைய ஒரு துக்ககரமான ஒரு முடிவு. வேறு வகையில சொல்லணும்னா ஒரு சோகம், ஒரு பெரிய ஒரு துக்கம், ஒரு சோகமான ஒரு முடிவு. அவருடைய எண்ட், இட் வாஸ் a tragedy. இது முதல் 7 வசனங்கள்ல 1 சாமுவேல் 31 முதல் 7 வசனங்களை வாசிக்க முடியும். அதை தான் நம்ம சிந்திச்சிட்டு இருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில இந்த குறிப்பு இல்லை, கிபியோனியர்களுக்கு அவர் செய்த தீமைகள் அதை குறித்த குறிப்பு இல்லை. ஆனாலும் அதை கர்த்தர் விசாரிக்கிறார் தாவீதுடைய நாட்கள்ல என்று எழுதியிருக்கிறத வைத்து சவுல் எந்த அளவுக்கு வைராக்கியமாக இருக்கணும், அதுதான் நம்ம 2 சாமுவேல்ல வாசித்தோம் இல்லையா. அவர் யூதாவுக்காக வைராக்கியத்தை காட்டணும் என்பதற்காக அவர் கிபியோனியர்களை அவர் முக்கியப்படுத்தல. அதாவது யோசுவா கொடுத்த அந்த கட்டளையை கீழ்ப்படி 1 சாமுவேல் 31 8-10 வாசித்தோம்னா அங்க அந்த தவறான மதம், தவறான நம்பிக்கை, தவறான ஆராதனை, பெலிஸ்தியர்களுடைய ஆராதனை முறை, அவங்களுடைய ஒரு சுய கற்பனையில, அந்த கற்பனையின் மூலமாக தான் தவறான அந்த விக்கிரக ஆராதனை உருவாகுது. அவங்களுடைய கரப்டட் ரிலிஜியன், அவங்களுடைய ஓன் இமேஜினேஷன், அதில் தான் ஒரு மனிதன் விக்கிரகங்களை ஆராதிக்க ஆரம்பிக்கிறான். அதை குறித்து நம்ம பின்னாடி தியானிக்கலாம். மூன்றாவது பிரிவு 1 சாமுவேல் 31 11-13 ரொம்ப ஆச்சரியமான, ரொம்ப ஆழமான ஒரு சத்தியம். 1 சாமுவேல் புத்தகத்தினுடைய 31வது அதிகாரத்தில் கடைசி 3 வசனம். இதை நான் தியானிக்கும் போது, இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தும் போது நான் உண்மையிலேயே ரொம்ப ஒரு மகிமையான சத்தியத்தை கற்றுக்கொண்டேன். அதை நான் இன்னைக்கு சொல்ல முடியாது, மணி ஆயிடுச்சு. அடுத்த கூட்டத்தில் அதை நான் கண்டிப்பாக பகிர்ந்து கொள்வேன். அதாவது கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு ஊழியரை, ஒரு அதிபதியை, ஒரு தலைவனை எந்த அளவுக்கு கனம் பண்ணணும், எப்படி நாம் ரெஸ்பெக்ட் பண்ணணும் என்பதை இந்த யாபேஸ் பட்டணத்து மனிதர்களிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். 1 சாமுவேல் 31 1 சாமுவேல் புத்தகத்தினுடைய கடைசி அதிகாரம் கடைசி 3 வசனங்கள், எப்படி மத்தேயு சுவிசேஷத்தினுடைய கடைசி அதிகாரத்தினுடைய கடைசி வசனங்கள்ல தான் மாபெரும் கட்டளை சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல இந்த 1 சாமுவேல் புத்தகத்தினுடைய கடைசி வரிகள் அது ஒரு பெரிய ஒரு சவாலை நமக்கு கொடுக்குது. இன்னைக்கு ஊழியர்களை கனம் பண்றது கிடையாது. சில பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல அல்லது ஊடகத்தில் இந்த ஊழியர், இந்த ஆராதனை வீரர் இப்படியெல்லாம் ஆராதிக்கிறாரு, சினிமா ஸ்டைலில் ஆராதிக்கிறாரு, இவ்வளவு ஆடம்பரமாக சில பேர் இருக்கிறாங்க. உண்மைதான், சட்டை பட்டினை திறந்துக்கிட்டு ஆட்டக்காரர்கள் இப்படியும் ஆடிக்கிட்டு அப்படியும் ஆடிக்கிட்டு ஹீரோ மாதிரி உள்ள ஒரு டிஷர்ட் போட்டுட்டு மேலே சட்டை பட்டினை திறந்துக்கிட்டு ஆராதிக்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க. ஒரு பெண்ணால் அப்படி செய்ய முடியுமா? ஒரு பெண் முக்காடு போடலன்னா திட்டுறாங்க. ஒரு பெண் நெயில் பாலிஷ் போட்டால், லிப்ஸ்டிக் விட்டால் திட்டுறாங்க.
அது சரியா தவறான்றது அடுத்த கருத்து. ஆனா ஆலயத்துக்கு வரும்போது ஒரு பெண் இப்படிதான் உடை அணியணும், இப்படியெல்லாம் இருக்கணும்னு ஒரு விதி முறைகள் இருக்கு. ஆனா ஒரு ஆண், ஒரு ஊழியர், ஒரு ஆராதனை வீரர் வாலிபர்களை கவருவதற்காக இந்த யுக்திகளை கடைபிடிக்கிறோம்னு சொல்றாங்க. வாலிபர்களை கவருவதற்கு பெண்களை அரை உடையோடு மேடையில் ஏத்தினாலே போதும், வாலிபர்களை கவர்ந்து கொள்ளலாமே. அப்போ ஒரு பெண் இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னா அப்போ ஒரு ஆண் ஊழியர் மட்டும் ஏன் சட்டப்பட்டினை திறந்துக்கிட்டு ஆராதிக்கணும் அப்படின்னு கேள்விகள் நிறைய பேர் எழுப்புறாங்க. அது உண்மைதான். ஆனா நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த ஊழியர் சரியில்லை, அந்த ஊழியர் சரியில்லை, இப்படி அவர் செய்தி கொடுத்துட்டாரு, இப்படி தப்பா உபதேசிச்சிட்டாரு, இப்படி ட்ரெஸ், அவருடைய உடை அலங்காரம், சிகை அலங்காரம் இப்படி தவறா இருக்குது, ஆராதனை முறை சரியில்லை, அதெல்லாம் ஊடகத்தில் யூடியூப்ல பார்த்து நம்ம உடனே ஃபார்வர்ட் பண்றோம். நாமளும் அதுக்கு கமெண்ட்ஸ் எழுதுறோம், அல்லது அதை நம்ம ஆதரிக்கல, அதை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம குரல் எழுப்புறோம். ஓகே, சம்பந்தப்பட்டவங்ககிட்ட நேரடியாக சொல்ல முடியல, சொல்ல மாட்டோம், அது வேற கதை. நமக்குள்ளேயே நம்மளுடைய ஆதங்கங்களை தெரிவிச்சு கொள்றோம். ஓகே, ஆனா இதுல நம்மளுடைய வைராக்கியத்தையும் கோபத்தையும் ஆதங்கத்தையும் வேதனையையும் அவங்களுக்கு எதிர்த்து, இப்படிப்பட்ட ஆட்டக்காரர்கள், ஹீரோஸ்க்கு எதிர்த்து, இப்படிப்பட்ட ஊழியர்களுக்கு எதிர்த்து குரல் எழுப்புகிறவர்கள், அதுக்கு பதிலா சத்தியத்தை சொல்லணும்னு துடிக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே. அதை செய்ய மாட்டாங்க. வசனத்தை சொல்லணும்னு துடிக்கிற ஊழியர்கள், கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும், தரிசனத்தோடு பாரத்தோடு கர்த்தருக்காக எழும்பணும்னு இருக்கிற வாலிபர்களை, இளம் ஊழியர்களை முதுகுல தட்டி கொடுத்து அவங்களை அழைத்து உற்சாகப்படுத்தி அவங்கள ஊழியத்தில் பயிற்சிவிக்கணும். என்னை போல அழைப்பு பெறாதவர்கள், என்னை போல கிருபை பெறாதவர்கள், அவங்களுக்கு வித்தியாசமான கிருபை இருக்கு, தாளந்து இருக்கு, அழைப்பு இருக்கு, அவங்களோட இணைய மாட்டாங்க. ஆனா எதிர்ப்பு குரல் மட்டும் கொடுக்கறாங்க. ஆனா அரவணைப்பு, பாசம், அன்பு, உற்சாகம், ஊக்கம் அதை கொடுக்க மாட்டாங்க. அங்க இவ்வளவு எதிர்ப்பு, இவ்வளவு கிறிஸ்து ஆலயத்தில் சாட்டி எடுத்தது போல சாட்டி எடுக்கணும்னு துடிக்கிறவர்கள் ஏன் இந்த பக்கம் அடுத்த தலைமுறையை எழுப்புவதற்கு ஆக்கப்பூர்வமான செயல்களை ஏன் செய்யறது இல்லை? இதை செய்யாதவர்கள் ஏன் அங்க மட்டும் குரல் எழுப்பணும்? இதெல்லாம் நாம இந்த 1 சாமுவேல் 31 கடைசி 3 வசனம், யாப்பேசின் பட்டணத்து மனிதர்கள், அவர்களிலே பலசாலிகள், அவங்க செய்த செயல்களை நாம பின்னால தொட போறோம், தியானிக்க போறோம். ரொம்ப ஆச்சரியமானது, ஆழமானது, ரொம்ப நேரம் பேசலாம். அந்த 1 சாமுவேல் 31 கடைசி 3 வசனத்தை மட்டும் பேச எடுத்தோம்னா எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் பேசலாம். அவ்வளவு ஆழம் இருக்குது. இன்னைக்கு நாம அவ்வளவு சீக்கிரத்துல ஊழியர்களை பத்தி தப்பா பேசிடுறோம், அவங்கள நியாயம் தீர்த்துடுறோம், கனப்படுத்த மாட்டோம், அவங்கள ஹானர் பண்ண மாட்டோம், அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டோம். அதற்குரிய புதிய ஏற்பாட்டோடு ஒப்பிட்டு இந்த யாப்பேசின் மனிதர்கள் செய்த செயலை நீங்க தியானிச்சு பாருங்க. நீங்களும் நேரம் கிடைக்கும் போது ஆயத்தத்தோடு வாசித்து அதற்குரிய தேடலோடு அடுத்த கூட்டங்களில் வந்து கலந்து கொள்ளுங்க. நிச்சயம் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார், உற்சாகப்படுத்துவார், நம்மை திருத்துவார், நம்மை அவருடைய வார்த்தையின் மூலம் எச்சரிக்கிறார். இந்த 1 சாமுவேல் 31 இன்றைக்கு நாம் இந்த 3 பிரிவுல முதல் பிரிவை நாம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 1 சாமுவேல் 31 முதல் 7 வசனங்கள்ல சவுலுடைய சோகமான ஒரு முடிவு, மரணம், அவருடைய வாழ்க்கையில இருந்த ஒரு நிலையற்ற, நிதானமற்ற, ஒரு ஒழுங்கற்ற, ஒரு இரு துருவங்கள், இப்படியும் இருப்பாரு அப்படியும் இருப்பாரு. அமலேக்கியர்களை கொல்ல சொன்னா கொல்ல மாட்டாரு, ஆனா கிபியோனியர்களை கொல்லக்கூடாதுங்கிறவர்களை கொல்லுவார். இதெல்லாம் இன்னைக்கு நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம். தேவ ஆவியானவரையும் பெற்றுக்கொள்வாரு, அப்புறம் தேவ ஆவியானவர் இழந்துட்டு பொல்லாத ஆவியினால ஆளப்படுவார். கர்த்தருடைய சட்டங்களை கீழ்ப்படிய மாட்டாரு, ஆனா முட்டாள்தனமான சட்டங்களை ஏற்றுவார். இது நமக்கு ஒரு எச்சரிப்பு, நமக்கு ஒரு பாடம், ஒரு படிப்பினை.
கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலம் அவரை நமக்கு வெளிப்படுத்துவாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய சமூகத்தில் உம்முடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நாங்கள் மண்ணென்று நீர் நினைவு கூறுகிறது போல நாங்கள் மண்ணென்று நாங்களே நினைவு கூறுகிறோம். நீர் ஒருவரே சிருஷ்டிகர், படைத்தவர், உருவாக்கினவர். நாங்கள் உம்முடைய சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். எங்களை உம்முடைய பிள்ளைகள் என்று நீர் அழைக்கிறதுனாலே நீர் எவ்வளவு அன்பானவர் என்று நாங்கள் பார்க்கிறோம். எங்களையும் உம்முடைய பிள்ளைகள் என்று அழைக்கிறீர். உம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக நீர் தந்தீர், ஒப்பு கொடுத்தீர். ஆண்டவரே, உம்முடைய மரணத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்களுக்காக அடிக்கப்பட்டீர். எங்களுக்காகவே எங்களுடைய தண்டனைகளை நீர் ஏற்றுக்கொண்டீர். உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். எங்களுடைய மீறுதலினாலே நீர் தண்டிக்கப்பட்டீர். தேவ ஆட்டுக்குட்டியானவரே, உம்முடைய ஒப்பு கொடுத்து பிதாவின் சித்தத்தை நீர் சிலுவையில் நிறைவேற்றி எங்களுக்கு கிருபாதார பலியாக ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். You gave us that salvation. எவ்வளவு பெரிய ஒரு ரட்சிப்பை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்கான விலை கிரயத்தை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க உம்முடைய ரட்சிப்பை, அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி தொழுது கொள்ள பிதாவே உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலம் கிறிஸ்துவுக்குள் எங்களை நீதிமான்களாக்கின உம்முடைய அந்த தயவுக்காக அக்கிரமங்களில் பாவங்களில் மரித்து துரோகிகளாக, கர்த்தருக்கு சத்துருக்களாக, உம்மை விட்டு தூரமாயிருந்த எங்களை உம்முடைய பிள்ளைகளாக்கி நீதிமான்களாக்கி எங்களை நீர் கிருபையாய் ரட்சித்த உம்முடைய தயவை எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே, சவுல் செய்த அந்த அக்கிரம செயல்கள், கிதியோனியர்களை அழித்த அந்த பகை உணர்வு, அந்த கொலை முயற்சி, அதனுடைய விளைவு இஸ்ரவேல் தேசத்திற்கே 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டானது. ஆண்டவரே, அதன் நிமித்தம் சவுலுடைய பிள்ளைகளில் 7 ஆண் பிள்ளைகள் கிதியோனியர்களால் கொல்லப்பட்டார்கள். தேவ நீதி வழங்கப்பட்டது. அதற்கு பிற்பாடு அந்த வேண்டுதல்களை கர்த்தர் நீர் கேட்டு பஞ்சத்தை நிறுத்தினீர். இதை நாங்கள் வாசிக்கும் போது, கேட்கும் போது, கர்த்தாவே, ஒரு பக்கம் மனித சிந்தனையில் எங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள் எங்கள் சந்ததியை தொட்டுவிடுமோ என்று நாங்கள் யோசிக்கிறோம். ஆனால் அந்த கிருபையின் நற்செய்தி, சிலுவையின் ரத்தம் எல்லா பாவங்களையும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது என்கிற அந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும் போது சத்தியம் எங்களை விடுதலை ஆக்குகிறது. அந்த பயத்திலிருந்து, அந்த குற்ற உணர்விலிருந்து, எங்க தாத்தா செய்த பாவம் எங்களை வந்துருச்சோ, நாங்க செய்கிற பாவம் எங்களுடைய சந்ததியை தொட்டு விடுமோ என்கிற பயத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி, எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு பெண் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் நீர் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை கொடுத்து நீதிமானாக்கி எல்லா பாவங்களற, பாவத்தின் தண்டனையிலிருந்து, பாவத்தின் வல்லமையிலிருந்து, பாவத்தின் பிரசனத்திலிருந்தே நீர் மீட்டீர், மீட்கிறீர், மீட்கப் போகிறீர். கர்த்தாவே, இந்த தேவ நீதிக்காக ஸ்தோத்திரம். விசுவாசத்தினாலே பழிக்கும் தேவ நீதிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படுகிறது. எங்களுடைய பாவங்களுக்கு தக்கதாக நீர் எங்களுக்கு சரி கட்டாமல் எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை குணமாக்குவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு தேவனை அறியாத மனிதனுக்கு சரி கட்டப்படுவதை பார்க்கிறோம். தேவனை அறிந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு குறைவாக நீர் தண்டிக்கிறீர், பூமியிலே சரி கட்டுகிறீர். ஆனாலும் உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபையை எண்ணி கிறிஸ்துவுக்குள்ளான அந்த மகிமையான ஐஸ்வர்யத்தை நாங்கள் நினைத்து
பிரகாசமுள்ள மனக்கண்களோடு நன்றி அறிதலோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் மீது மனம் இறங்கும், எங்கள் பாவங்களை கழுவி சுத்திகரியும். ஆண்டவரே, எங்களை பின்தொடராத சாபங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சாபங்களை எல்லாம் நீர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதித்தது மாத்திரமல்லாமல் எங்களை ஆசீர்வாதமாக மாற்றியிருக்கிறீர். எங்களுடைய சந்ததி கிறிஸ்துவனுடைய வருகை தாமதிக்குமே ஆனால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக சந்ததியாக இருக்கும்படி எங்கள் வீட்டு எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளை, ஊழியர்களுடைய பிள்ளைகளை, தேவ பிள்ளைகளுடைய பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் குழந்தைகளையும் வாலிபர்களையும் ஆசீர்வதிக்கிறோம். இது கர்த்தருடைய சந்ததியாக தலைமுறை தலைமுறை தோறும் உம்முடைய சந்ததியாக இருக்க, விளங்க, தேவ நீதி தேவ மகிமை வெளிப்படுகிற பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் தான் உண்மையான ஆபிரகாமின் சந்ததியார். உள்ளத்திலே யூதனானவனே யூதன். ஆண்டவரே, நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்கிற மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு, நன்றி அறிதலோடு இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.